தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தல் 2026. அன்பார்ந்த வழக்கறிஞர் நண்பர்களே, வருகின்ற மார்ச் 30 அன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் செயல்முறை குறித்து இந்த காணொலி விளக்கத்துடன் உங்களை அணுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான தேர்தல் நடைமுறையும் ஜனநாயக முறையில் நாம் உறுதி செய்யும் வகையில் சமீபத்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேர்தல் நடத்தப்படுகிறது. உங்கள் ஒத்துழைப்பையும் உதவியும் பொறுத்தே தேர்தலின் வெற்றி அமையும். பார் கவுன்சில் தேர்தலில் ஒரு தனித்துவமான அனுபவமாக முதன்முறையாக மேற்கொள்ளப்படும் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வது வரும் எதிர்காலத்தில் மற்ற அனைத்து பார் தேர்தல்களிலும் நாடு முழுவதும் பிரதிபலிக்கும். அத்தகைய தொழில்நுட்பத்தின் செயல்முறை மிகவும் எளிமையானது. இதில் தேர்தலில் வாக்களிக்க வாக்காளரை சரிபார்க்க நாங்கள் முயல்கிறோம். வாக்காளர் சரிபார்ப்பு எவ்வாறு முயற்சி செய்யப்படுகிறது என்பதை வீடியோ விளக்க காட்சி உங்களுக்கு தெரிவிக்கும். இது QR குறியீடு வாக்காளர் சீட்டு மூலம் செய்யப்படுகிறது. வரவிருக்கும் தேர்தலில் வாக்களிக்க உள்ள ஒவ்வொரு வழக்கறிஞரும் வழக்கறிஞர் சங்கங்கள் மற்றும் பார் கவுன்சில் வழங்கிய என்ரோல்மெண்ட் நம்பருடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும். அவர்கள் வாக்களிக்கும் நோக்கத்திற்காக QR குறியீடு வாக்காளர் சீட்டை எடுத்துக்கொண்டு வாக்குச்சாவடியை அணுக வேண்டும். QR குறியீடு செயல்பாடுகள் குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பதிவேட்டில் கையொப்பமிட்டு மற்றும் வாக்குச்சீட்டின் ரசீதை கொண்டு சென்று மற்றும் வாக்களிக்க வேண்டும். பார் கவுன்சிலுக்கு 23 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தல் நடத்தப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த 23 உறுப்பினர்களுக்கான வாக்குகள் விருப்பு மற்றும் மாற்றத்தக்க வாக்குகளின் அடிப்படையில் நடைபெறும். மாநில வழக்கறிஞர்கள் திரளாக பங்கேற்று வேட்பாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் சிறந்த முறையில் தேர்தல் நடத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொளியில் தங்கள் QR அடிப்படையிலான வாக்காளர் சீட்டை எப்படி பதிவிறக்கம் செய்வது என்பதை காணலாம். தங்களின் வாக்காளர் சீட்டை பதிவிறக்கம் செய்ய சர்ச் பை என்ரோல்மெண்ட் நம்பர் என்ற பகுதியில் தங்களின் பதிவு எண்ணை உள்ளிட்டு சர்ச் பட்டனை அழுத்தவும். விவரங்களை சமர்ப்பித்த பிறகு வாக்காளர் தகவல்கள் திரையில் காண்பிக்கப்படும். அதில் உங்கள் QR அடிப்படையிலான வாக்காளர் சீட்டை பதிவிறக்கம் செய்யும் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பட்டனை கிளிக் செய்து அந்த சீட்டை தங்களின் சாதனத்தில் சேமித்துக் கொள்ளவும். கடைசி நேர சிரமங்களை தவிர்க்க முன்கூட்டியே பதிவிறக்கம் செய்து கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது. தங்களின் வாக்காளர் சீட்டில் தங்களின் வாக்குச்சாவடி, பூத் எண் மற்றும் சங்கம் தொடர்பான முக்கிய விவரங்கள் இருக்கும். எனவே வாக்களிக்க வருவதற்கு முன் அனைத்து தகவல்களும் சரியாக உள்ளதா என்பதை கவனமாக சரிபார்க்கவும். வாக்களிக்க வரும்போது தங்களின் வாக்காளர் சீட்டுடன் சேர்த்து தங்களின் பதிவு எண் அடையாள அட்டையை கொண்டு வருவது அவசியம். ஏனெனில் இரண்டும் வாக்களிக்க தேவையான மிக முக்கியமான ஆவணங்கள் ஆகும். வாக்களிக்கும் செயல்முறை விளக்கத்திற்கான காணொளிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வழிகாட்டி காணொளி தங்களின் வாக்கை எந்தவித குழப்பமோ தாமதமோ இல்லாமல் பாதுகாப்பாகவும் சுலபமாகவும் பதிவு செய்ய உதவும். தயவு செய்து தங்களின் QR வாக்காளர் சீட்டையும் பதிவு எண் அடையாள அட்டையையும் காண்பிக்கவும். தங்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு உள்ளே உள்ள வாக்குச்சாவடிக்கு செல்லவும். குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்கேனிங் பகுதியில் தங்களின் QR வாக்காளர் சீட்டை ஸ்கேன் செய்ய வழங்கவும். விவரங்கள் சரிபார்க்கப்பட்டன. தங்களின் புகைப்படம் எடுப்பதற்காக தயவு செய்து கேமராவை நோக்கி பார்க்கவும். புகைப்படம் எடுக்கப்பட்ட பிறகு பதிவு மேசைக்கு செல்லவும். தங்களின் பதிவு எண் அடையாள அட்டையை காண்பித்து பதிவேட்டில் கையொப்பமிடவும். கையொப்பமிட்ட பிறகு தங்களின் வலது கை ஆள்காட்டி விரலில் அழியாத மை வைக்கப்படும். இதோ தங்களின் வாக்குச்சீட்டு தக்க வைத்துக் கொள்ளப்படும். அறைக்குள் சென்று வழங்கப்பட்ட குறியிடும் கருவியை பயன்படுத்தி தங்களின் விருப்பத்தை இரகசியமாகவும் தெளிவாகவும் குறிக்கவும். வாக்களித்த பிறகு வாக்குச்சீட்டை மடித்து வழங்கப்பட்ட வாக்குப்பெட்டியில் பாதுகாப்பாக போடவும். தேர்தல் செயல்முறையில் கலந்து கொண்டதற்கு நன்றி. உங்கள் வாக்கு, உங்கள் குரல்.